தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சீமான் என்ன இந்த சைட்ல ஒரு வாட்டி பேசுறாரு, இந்த சைட்ல ஒரு மாதிரி பேசுறாரு. கொஞ்ச நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் 60 பேருக்கு நாங்க கிட்டத்தட்ட கேண்டிடேட்ஸ் எல்லாம் நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. நேத்திக்கு பேசின பேச்சுல என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஸ்டெடியா இல்லையே மனுஷன். எப்படி எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? சீமானோட கருத்துக்களை நீங்க முரண்பாடா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. அவரு ஒரு கிளவரான பொலிட்டிஷியன், ஷூடான பொலிட்டிஷியன். அவரு என்ன பேசுனா அவர் மேல ஊடக வெளிச்சம் விழுன்னு அவருக்கு நன்றாகவே தெரியும். நீங்க இப்போ சீமான் அவர்கள் தனியா தான் நிக்க போறேன்னு சொல்லி இப்பவே சாலிடிஃபை பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், ஊடகங்கள் அவரை கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? தனியா நிப்பாரு, தனியா நின்று அவர் பாட்டுக்கு அவர் எவ்வளவு வழக்குகள் எடுக்கிறாரோ அதை எடுத்துட்டு போயிடுவாரு. இவங்க விஜய், அதிமுக, பாமக, திருமாவளவன், காங்கிரஸ், திமுக அப்படி போயிருவாங்க ஊடகங்கள். இவரை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு மீடியா ரிலவன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, ஒரு மீடியா வெளிச்சம் அவர் மேல இருக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கிட்டே இருக்கணும். கூட்டணி அமைக்க போறாரா இல்லையாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது 26 தேர்தல் வரைக்கும் இந்த கொண்டு போகணும், இந்த நரேட்டிவை கொண்டு போகணும். அதுக்குதான் என்ன சொல்றாரு, என்ன வேணா மாறலாம், இன்னும் 1 வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கமா போட்டு போயிருக்காரு. ஃபுல் ஸ்டாப் வைக்காம ஒரு கமா போட்டு போயிட்டாரு. ஆமா, நானும் சரி ஓகே, அவர் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல இப்படி பேசியிருக்கிறது. அப்ப இன்னும் விஜய்க்கு ஒரு வழி இருக்குமோ, இல்லாட்டா ஒருவேளை விஜய் பேசியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள்லாம் அப்படியே வலுக்க தோணுது. ஏன்னா விஜய்க்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது, அந்த கொடி விழா இருக்கு இல்லையா, அந்த கொடி விழா பெருசா ஒன்றும் போகல. கோட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நேர்மறையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒருவேளை அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். நீங்க எப்படி அப்படி பாக்குறீங்க? இதுல நீங்க கூர்ந்து கவனிக்கணும். விஜயோட கோட் படத்துக்கு அவர் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி தம்பியை வாழ்த்திருக்காரு, விஜய் வாழ்த்திருக்காரு. இவ்வளவு தூரம் அரசியல் நெருக்கடிகள் ஒரு கிட்டத்தட்ட நம்ப வைத்து கழுத்தறுத்த மாதிரி சில விஷயங்களை விஜய் பண்ணும்போது அதுக்கும் மேலேயும் போய் அவர் திருப்பி ஆதரவு இல்ல, ஒரு சினிமா விஷயமா சினிமால நல்லா இருக்கு அப்படின்ட்டு போறாரு. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒத்த சீட்டுக்கு தான் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. நீங்க இன்னொரு விஷயம், நீங்க இன்னைக்கு சீமானை பத்தி என்கிட்ட கேக்குறீங்கனாலே அவர் இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தனால நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, இல்லைன்னா அவரோட டாபிக் சர்ஃபேஸே ஆகாது மீடியால. அதனால சொல்றேன், அவர் ஒரு கிளவர் பொலிட்டிஷியன். மறுபடியும் ஒரு எந்த ஒரு பின்புலமே இல்லாம ஒரு 8.2 விழுக்காடு வாக்கு எடுத்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சியா வர முடியும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா வர முடியும்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க அந்த கிரெடிட்டை சீமான் அவர்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். இதுல இன்னொரு விஷயம் நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, விஜய் அந்த மைக்கு படத்துக்கு போட்டதுக்கு காரணம் சீமான் அவர் கேட்கல. சீமான் எனக்கு ஆதரவு தெரிவிங்கன்னு விஜய்கிட்ட என்னைக்குமே போய் நின்னதே கிடையாது. விஜயா வாலண்டியரா வந்துதான் அந்த மைக்கு படத்தை போட்டாரு. அது எல்லாருக்குமே பெரிய சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, இன்க்ளூடிங் விஜயோட ஆதரவாளர்கள். விஜய் வந்தா சீமானுக்கு தான் ஆபத்து, முதல்ல அழிய போறது சீமான் கட்சி தானே பேசிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட அது ஒரு பெரிய விபூதி அடிச்சிட்டாரு விஜய். அந்த நேரத்துல அவங்களாலே அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சுமன் ஸ்ரீராமன் ஆகட்டும், அந்த மாதிரி விஜய் வந்தா சீமான் கட்சியே காலி ஆயிரும்னு பேசினவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய செருப்படியா போய் விழுந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவரு நீங்க அந்த நேரத்துல நீங்க அப்போ இருக்கிற நியூஸ் எடுத்து பார்த்தா தெரியும், அந்த நேரத்துல அவர் சிஐஏக்கு எதிர்ப்பா ஒரு கருத்து தெரிவிச்சார். அதாவது அவர் எல்லாருமே தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சிறுபான்மையினர் ஓட்டை குறி வச்சுதான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த ஓட்டு தான் டிசைடிங் ஃபேக்டரா இன்னை வரைக்கும் இருக்கு, சரியா? அந்த ஓட் பேங்க் அது டிசைடிங் ஃபேக்டரா இருக்க மெயின் காரணம் என்னன்னா, அவங்க அந்த 13 விழுக்காடும் ஒத்த மூளையா செயல்படுறாங்க, ஒரே மூளையா செயல்படுறாங்க. எங்க இந்த கட்சி வேண்டாம்னு நினைச்சா 13 விழுக்காடு மொத்தமா வேண்டாம்னு நினைக்கிறாங்க, அந்த கட்சி வேணும்னு நினைச்சா 13 விழுக்காடு மொத்தமா நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த். அது மைனாரிட்டிஸ் எப்பவுமே ஒரு கூண்டுக்குள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு ஆபத்து இருக்கும்போது ஒன்னா செயல்படணுங்கிற அந்த ஒரு கூண்டுக்குள்ள அவங்க யுனைட்டியா இருப்பாங்க. அதுதான் அவங்கள்ட்ட இருக்க பெரிய ஸ்ட்ரென்த்தே. நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 13 விழுக்காடு பெருசா இல்ல 87 விழுக்காடு பெருசான்னு கேட்டா 87 விழுக்காடு தான் பெருசு. ஆனா அந்த 87 விழுக்காடு செதறி கிடக்கு. இந்த 13 விழுக்காடு ஒண்ணா இருக்கு. பிஜேபி ட்ரை பண்றாங்க, முடியல. தமிழ்நாடுல முடியல, கேரளால முடியல. ரெண்டு ஸ்டேட் தான் அகைன்ஸ்டா இருக்கு. சொல்லுங்க. ஆமா, இதான் ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரிங். அப்ப அவர் என்ன பாக்குறாரு, அந்த கருத்து தெரிவிக்கும் போது அந்த சிஐஏக்கு எதிராக இருக்கிற மத்த கட்சிகள் யாருமே அவருக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கல, இல்ல எங்களதான் ஆதரிக்கிறாரு, இல்ல விஜய்க்கு வாழ்த்துக்கள், அந்த மாதிரி எந்த ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் திமுக கூட்டணி கட்சிகள்ல இருந்து வரல. அவர் அது விஷயம் செஞ்சதுக்கே என்ன மெயின் காரணம் அப்படின்னா, திமுக கூட்டணிக்குள்ள இருந்து ஏதாவது அவருக்கு ஒரு ஆதரவான குரல் வருமானு பார்த்தாரு.
அப்ப அவங்க கைவிட்டாங்க, காங்கிரஸ் கைவிட்டாங்க, திருமாவளவன் கைவிட்டாரு, திமுக கட்சி நிச்சயமாக எதுவும் அவங்க விஜய்க்கு ஆதரவா பேச மாட்டாங்க. அவங்க விஜய் வர்றதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதுதான் இவரு சரி வேற என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு தான் அவரு வசமா சீமானுக்கு ஆதரவு பண்ணாரு. சீமானுக்கு ஆதரவு பண்ணிட்டு அடுத்தது வந்து சீமானுக்கு ஆதரவு வந்து அவர் அப்படியே வளர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு வந்துட்டு அந்த விக்கிரவாண்டியில ஆக்சுவலா சொல்ல போனா விஜய்க்கு எந்த ஒரு ஸ்டேக்ஸும் இல்ல. அந்த இடத்துல அவருக்கு இஷ்யூவே இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அங்க அந்த இடத்துல வன்னியர் நான் வன்னியர் பாலிடிக்ஸ் தான் பெருசா வந்ததே தவிர அந்த இடத்துல வேற நீங்க விஜய்க்கு வந்து வன்னியர் சமுதாயத்திலயும் அந்த பறையர் சமுதாயத்திலயும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்லாம் பொதுவா அந்த ஊடகத்துல அடிச்சு விடுவாங்க அவரை சார்ந்து பேசுறவங்க எல்லாம். அந்த மாதிரி கடலூர்ல ஏன்னா நீங்க விஜயகாந்த் வந்து அதிகமா வாக்கு வாங்கின இடத்துலதான் விஜய்க்கும் வாக்கு இருக்கு. விஜய்க்கு ரசிகர்கள் ஐ மீன் வாக்கு இல்ல, ரசிகர்களா இருக்காங்க. விஜயகாந்துக்கு அதிகமா ரசிகர்கள் இருந்த இடம் பாத்தீங்கன்னா கடலூர், நெய்வேலி அந்த ஏரியால எல்லாம். அதுக்கு ஒரு பெக்யூலரான ஒரு காரணம் வேற இருக்கு. அந்த இடத்துல வந்து மேனுவல் லேபர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது தமிழகத்திலேயே மிகவும் தொழில் ரீதியாக வளர்ச்சி அடையாத சில மாவட்டங்கள்னு இருந்துச்சுன்னா அது வந்து அந்த நில சார்ந்து இருக்கலாம், இல்ல அந்த அந்த இடத்துல இருக்கிற கேஸ்ட் பாலிடிக்ஸ்னால இருக்கலாம். அந்த இடத்துல போய் ஒரு தொழிற்சாலை தொடங்குனா நீங்க கேரளால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனாலயே பெரிய தொழிற்சாலைகள் எதுவும் தொடங்க வரமாட்டாங்க. ஏன்னா எப்பனாலும் கொடியை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு எதுவுமே வராது. அதே மாதிரிதான் இந்த நெய்வேலி கம்யூனிஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாவட்டங்கள் இதெல்லாம். இது இந்த நெய்வேலி பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதான் தஞ்சாவூர் மாவட்டத்துல பெரிய தொழிற்சாலைகள் இருக்காது, கடலூர் மாவட்டத்துல பெரிய தொழிற்சாலைகள் இருக்காது. அதே மாதிரி நார்த்ல நக்சல் லைட் நடமாட்டம் இருக்கிற அந்த மலைப்பகுதிகளில் நிறைய தொழில் வளர்ச்சி இருக்காது. நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இதுதான். கிரவுண்ட்ல வந்து கம்யூனிசம் ரொம்ப ஓங்கி இருக்கும். தொழிலாளர் ஒற்றுமை அதெல்லாம் ரொம்ப ஓங்கி இருக்கும். அங்க வந்து போய் தொழில் தொடங்குறதுக்கு எந்த ஒரு முதலாளியும் முன் வர மாட்டாரு. அதனாலதான் கொங்கு மண்டலத்திலையும் கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் மத்த மாவட்டங்கள்ல இருக்கிற வளர்ச்சி வந்து இந்த மாதிரி மலையோர பகுதிகளிலையும் இந்த தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா நீங்க நெல் கொள்முதல் ஒரு பெரிய மாற்றம். ஆனா வந்து அந்த டெக்னாலஜிக்கல் வளர்ச்சி இருக்கு. ஆமா, டெல்டா மாநிலம் ஆமா பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மாவட்டமா இருந்தாலுமே நீங்க சொல்றது உண்மைதான். ஆமா, அந்த கம்யூனிசம் சிந்தனை ரொம்ப ஓங்கி இருக்கு. அது ஏன்னா அந்த பண்ணையார் காலத்துல இருந்தே வந்த ஒரு அவங்களை ரெசிஸ்ட் பண்ணி இந்த தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்னா இணைஞ்சு அந்த ஒரு மைண்ட் செட்லயே போறதுனாலதான் அந்த இடத்துல தொழில் வளர்ச்சி வராது. ஸோ அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டத்துல இந்த மாதிரி இடத்துல வந்து விஜய்க்கு ரசிகர்கள் இருக்குன்னு சொல்ல இடத்துலயே அவரால விக்கிரவாண்டியில ஒரு கட்சிக்கு ஆதரவா நின்று அவரோட பலத்தை காட்ட முடியல. உங்களுக்கு புரியுது? அதனால இந்த ரெண்டு விஷயத்துலயும் சீமா நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு அடுத்த கட்டமா விஜய் வந்து சீமான்கிட்ட பேசிட்டு திருப்பி போய் திருமாவளவன்ட்ட பேசினது, சீமான முதல்வர் ஆக்குறதுக்கு நான் வரலன்னு சொன்ன கருத்துக்கள், இது எல்லாமே சீமான புண்படுத்தி இருக்குன்னு தான் நாம் தமிழர் கட்சி வட்டாரத்துல இருந்து நான் கேள்விப்பட்ட விஷயங்கள். அதாவது அங்க உள்ள இருக்கிற கான்டாக்ட்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன். சோ இதை வச்சு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா சீமான் வந்து விஜய் வந்து இங்கெல்லாம் அடிபட்டுட்டு திருப்பி வருவாருங்கிற ஒரு நிலைமைக்குதான் அவர் இப்ப இருக்காரு. அப்படின்னா வந்து டேக் இட் ஆர் லீவ் இட்ங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துடலாம். ஏன்னா இப்ப நீங்க அண்மையில பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கூட இவருக்கு ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டாரு. அவர் யூஎஸ்ல தானே இருக்காரு. இப்ப இந்த ஒரு விசிட்டுக்கு வந்திருக்காருல்ல, இன்னைக்கு கூட கோவை கேஃபேன்னு ஒரு சானோசேல ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சும்மா அவர் சைக்கிள் ஓட்டினதெல்லாம் ராகுல் காந்தி வந்து எடுத்து ப்ரமோட் பண்ணணும்னு விஷயம் அவசியம் இல்ல. அதுக்கு நீங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இப்போ பிஜேபி ஒரு அஃபிலியேஷன் நைஸா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றாங்க டிஎம்கேவோட, இல்ல அட்லீஸ்ட் இருக்கிற மாதிரி பப்ளிக்ல காமிச்சுக்கிறாங்க. அப்போ விஜய் ஒரு பக்கம் காங்கிரஸ் அப்ரோச் பண்றாருன்னு ஒரு செய்தி வருது, திருமாவளவன் அப்ரோச் பண்றாரு, திமுக கூட்டணி கட்சிகள் அப்ரோச் பண்றாருன்னு ஒரு செய்தி வருது. அப்போ காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க, திமுக எங்க கூட தான் இருக்காங்கன்னு காமிச்சுக்கிறோன்ற ஒரு நிர்பந்தத்துல ராகுல் காந்தி இதை செய்யறாரு. திருப்பி அசர்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப திருமாவளவன் என்ன சொல்றாரு, எங்க கூட்டணியை பிரிக்கிறதுக்கு சதி நடக்குங்கிறாரு. அப்போ இவங்க எல்லாருமே கம்யூனிஸ்ட் வாயை திறக்கிறது இல்ல. அவங்களுக்கு வந்து திமுக தான் சரணம். அவங்க எல்லாம் திமுக நிலை வித்வான்களா மாறிட்டாங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பாலிட்டிக்ஸ். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் இப்ப கம்யூனிஸ்ட் தலைவர்களா இல்ல. கம்யூனிஸ்ட் முதலாளித்துவத்தை எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சிகள் இப்ப கம்யூனிஸ்ட் தலைவர்களோட சொத்து பட்டியல் நீங்க அரசியல்ல அவங்க கொடுக்கிற வேட்புமனு தாக்கல் எடுத்து பாத்தீங்கன்னாலே அவங்க வந்து முதலாளிகளா இல்ல தொழிலாளிகளா நீங்க புரிஞ்சுக்கலாம். சரியா? அந்த நிலைமையில வந்து நீங்க விஜய் அந்த இடத்துல தான் இருக்காரு. அவருக்கு என்ன பண்றது புரியாத ஒரு நிலைமையில இருக்காரு. அவரோட பெஸ்ட் ஆப்ஷன் தனியா நிக்கிறது. அதனாலதான் இப்போ சீமான் வந்து என்ன பண்றாரு, இப்படியே விட்டுட்டோம்னா நம்ம தனியா நிக்கிறோம்னு இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்மள பேசவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அதனால நம்ம வந்து விஜயோட பப்ளிசிட்டியை யூஸ் பண்ணி நம்ம பேரை ரெலவெண்டா வச்சுக்கலாம்னு தான் வந்து என்ன வேணா நடக்கலாம்னு ஒரு இக்கண்ணா வச்சுட்டு போயிருக்காரு. அப்படிதான் இந்த விஷயத்தை நான் பாக்குறேன். அப்போ வந்து இன்னும் வந்து டிசைட் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் வந்து சரி ரெலவன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எதுவா இருந்தாலும் நியூஸ்ல இருக்கணும். பொலிட்டீஷியன்ஸ்னாலே அந்த நியூஸ்
அந்த முக்கியத்துவம் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்படி நடந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த சைட்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து காளியம்மாள் அவங்க வந்து கொஞ்சம் சீமான் மேல ரொம்ப அதிருப்தியில இருக்கிற மாதிரியும், அவங்க வந்து விஜய் கூட சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் கசிஞ்சுது. இன்ஃபேக்ட் வந்து புதிய தலைமுறையில சாதாரணமா போட மாட்டாங்க. புதிய தலைமுறையே இதை ஒரு நியூஸா எடுத்து போட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்து இந்த நியூஸ் ஒருவேளை இப்படி அவர் பேசியிருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு வந்துச்சு. ஸோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காளியம்மாளோட எஃபெக்ட் கூட இருக்கலாமா? காளியம்மாள் வந்து அவங்கள உண்மையிலே சொல்ல போனா எனக்கு அவங்க மேல ரொம்ப மதிப்பு இருக்கு. என்னோட பாட்டி பேரும் காளியம்மாள். அதனால வந்து எனக்கு அந்த ஒரு பேர் மேல ஒரு ஈர்ப்பு உண்டு. அதை தாண்டி அவங்க வந்து அவங்க வந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா அவங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு கீழ்மட்ட நிலையில இருந்து ஒரு போராளியா இருந்தவங்க. சீமான் ஒரு இடத்துல பேச போகும்போது அந்த இடத்துல இருக்கிற இப்போ ஒரு தலைவர் வளர்ந்து வரணும்னு நினைக்கும் போது ஒரு இடத்துல போனா அந்த இடத்துல இருக்கிற சமூக நல அமைப்புகள் எல்லாம் போய் சந்திக்கிறது ஒரு வாடிக்கையா இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி கடலூர்ல அவரு முதல்ல நின்னு தோத்த இடம் அது அந்த ஏரியால. அப்ப அங்க நாகப்பட்டினமா கடலூர் அந்த இவங்க நாகப்பட்டினமா இடத்தை சேர்ந்தவங்க. அப்போ அப்ப அந்த இடத்துல இருக்க வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது ஆல்ரெடி இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி கட்சிகளை எதிர்த்து வந்து களத்துல போராடக்கூடிய சமூக நல அமைப்புகளை வந்து போய் பார்த்து வளர்க்கறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவரின் வியூகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்த ஒரு பெண்மணி தான் காளியம்மாள் அவர்கள். அவங்களுக்கு அவங்க வந்து உண்மையே சொல்ல போனா ஒரு தமிழ் முகம், ஒரு தமிழ் பெண்மணி. நீங்க அவங்க பட்டு சேலை கட்டிட்டு மினிமம் கோல்டன் நகைகளோட அவங்க அப்படி மஞ்சள் பூசிய முகம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் பெண்மணி நீங்க ஒரு வரைமுறை எழுதுனா காளியம்மாள் எழுதலாம். எனக்கு மனசுல என்ன தோணுச்சு, எனக்கு நார்மலாவே சீமானுக்கு அடுத்ததாக காளியம்மாள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை ஏற்கிறதுக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் பெண்களின் நன்மதிப்பை பெறுறதுக்கும் பல விதத்துல வந்து காளியம்மாள் வந்து அந்த லீடர்ஷிப் பொசிஷன் வர்றதுக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்னு என் மனசுல பல நேரங்கள்ல பட்டிருக்கு. ஏன்னா நீங்க மத்த ஆட்களை நீங்க இப்போ இடும்பவனம் கார்த்திக்கோ இல்ல சாட்டை துரைமுருகனோ அந்த மாதிரி ஆட்களை நீங்க பார்த்தா கூட, அதாவது முகம் தெரிந்த ஆட்கள் சீமானுக்கு அடுத்ததாக பேர் நிறைய தெரியக்கூடிய ஆட்களை பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்கு. அவங்களுக்கு இருக்க பாசிட்டிவோட அவங்களுக்கு இருக்க நெகட்டிவ் விமர்சனங்களும் இருக்கு. ஆனா காளியம்மாளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு, அவங்களுக்கு நெகட்டிவ்ஸே கிடையாது. நெகட்டிவ்ஸே ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி. அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லைங்கிறது மட்டும்தான் நெகட்டிவ். பொருளாதாரம் இல்லைங்கிறது மட்டும்தான் நெகட்டிவ். மற்றபடி இல்ல அவங்க ரொம்ப டீசென்டாவும் பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பிசிறு அப்படின்னு சொல்லி அந்த பிசிறை தட்டி விடணும்னு சீமான் சொல்லும் போது சீமான் கிட்ட எதையுமே அவங்க வந்து கொஞ்ச நாள் வெளியே இருந்தாங்களே தவிர அவங்களோட கோபத்தையோ அவங்களோட தாபத்தையோ அவங்க மேல இருக்கிற அந்த நெருக்கடியோ அவங்க வந்து எப்பவுமே பாசிட்டிவா யூஸ் பண்ணதே கிடையாது. சீமான் இது வரைக்கும் ஒரு இகழ்ந்து பேசி நான் பார்க்கவே இல்லை. அதுலயே அவங்களோட இயல்பு தெரியுது இல்லையா, அவங்க லீடர்ஷிப் தெரியுது, என்ன மாதிரி ஒரு லீடர்ஷிப்பா இருப்பாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. ரொம்ப ஒரு கண்ணியமா ஒரு ஒரு போராட்ட குணமுடைய ஒரு பெண்மணி அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது நீங்க பெண்கள் அரசியல்ல வந்து நிக்கும் போது என்னென்ன அவமானம் இத வந்து காளியம்மாளே பல மேடைகள்ல சொல்லியிருக்காங்க. அவங்கள கிட்டத்தட்ட உன் கழுத்து அறுத்து போட்டுருவேன்னு சொல்ற அளவுக்கு கூட நேரடியா நின்னு ஃபேஸ் பண்ணிக்காங்க கிரவுண்ட்ல. நீங்க ஒரு களத்துல அவங்க நீங்க கம்யூனிஸ்ட் அவங்களை எல்லாம் கார்த்திகா அதான் இன்னொருத்தங்க கார்த்திகான்னு சொல்லி நெல்லை கார்த்திகா அவங்க எல்லாம் அந்த இன்னொரு களத்துல நின்னு பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களுக்கு எதிர நின்னு பேசக்கூடிய கட்சிக்காரங்களை துவம்சம் பண்ற அளவுக்கு வந்து அவங்க வாத திறமை படைத்தவர்கள். சும்மா இந்த நீங்க சில டிபேட்ஸ்ல எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த திமுக வந்து வர வக்கீல் சரவணன் அவர்கள், அதுக்கப்புறம் சில பேச்சாளர்கள்லாம் வருவாங்க திமுக இருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் குமரன் ஒருத்தர் பேசுவாரு, கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா அவங்க பேசுற கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது. எவனா ஒருத்தன் கருத்தா பேசுறேன்னா அவனை வந்து அடிச்சு உட்கார வைக்கணுங்கிற எண்ணத்துல கொலைன்னு கொலைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நெறியாளர்களும் வந்து திமுக கட்சி மேல இருக்கிற பயமா இல்ல அவங்க முதலாளிகள் அவங்களுக்கு கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க பிசினஸ் நியூஸ் ஏஜென்சிங்கிறது ஒரு பிசினஸ், ஒரு முதலாளி நடத்துற ஒரு விஷயம். அவங்களுக்கு ஆட்ஸ் வந்து பிரைவேட் கம்பெனிஸ்ல இருந்தா வரணும், கவர்மெண்ட் இருந்தா வரணும். அப்ப வந்து ஆட்ஸ் வரணும்னா தான் கம்பெனி நடக்கும், அந்த நெறியாளருக்கு சம்பளம் கிடைக்கும். அப்போ முதலாளி என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு டிபேட் நடக்குது அப்படின்னா 100% கருத்துக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 60% to 80% வந்து திமுகவோட பாசிட்டிவ் கருத்துக்கள் வர மாதிரி தான் வந்து அந்த டிபேட்டை வந்து ஸ்டேர் பண்ணுவாங்க அந்த நெறியாளர். நீங்க இந்த சுகிதா எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சுகிதான்னு ஒரு லேடி ஹோஸ்ட்ல இருப்பாங்க.
அவங்க எல்லாம் அப்படி ஒரு அருவருப்பா இருக்கும். அவங்களோட டிபேட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கே அவங்க வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா, கார்த்திகை பேசுறாங்க அப்படின்னா அப்படியே பாய்வாங்க உளுந்து மேல. அப்ப அது வந்து ரொம்ப அப்பட்டமா தெரியும். இதெல்லாம் நீங்க நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் சரி. ஆனா இன்னொரு விதத்துல நம்ம யோசிக்கலாம். ஒரு முதலாளி ஒரு தொழில் நடத்துறாரு, அவர் லாபத்துக்கு தான் நடத்துவாரு. உன்னைய எவன் டிவி முன்னால உட்கார்ந்து பார்க்க சொல்லி எவனும் கம்பல் பண்ணல இல்ல. அது வாலண்டரா நீ தானே உட்கார்ந்து பாக்குற. சன் டிவியை பாருன்னு சொல்லி சன் டிவி முதலாளி உன்கிட்ட கேட்கல, நீ தான் உட்கார்ந்து பாக்குற. அப்புறம் நீ உட்கார்ந்து பார்த்துட்டு அவன் ஃபுல்லா திமுக தான் ஆதரவா பேசுறான்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன உனக்கு என்ன இருக்கு என்ன? அப்போ அதுதான் அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் பாக்கணும். அதான் ஒரு மெச்சூர்டு பொலிட்டிக்கல் அப்சர்வரோட ஒரு ஒரு மைண்ட் செட்டா இருக்குன்னு நான் பாக்குறேன். ஸோ பேக் டு காளியம்மாளுக்கு வந்து எப்படின்னா, நீங்க அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அது போக அவங்க வந்து பல இடத்துல ஒரு சிறந்த பெண்மணியா அவார்டு வாங்கின, அதாவது தமிழ்நாட்டுல ஒரு பெஸ்ட் உமன் ஐக்கானா வந்து அவார்டு வாங்கினவங்க காளியம்மாள். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து சீமான் கட்சியில இருக்கிற, அதாவது நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ட்ரெண்டை நீங்க பாத்தீங்கன்னா, சீமானுக்கு அடுத்த கட்டத்துல வந்து வளர்ந்து வர்றவங்களை எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்னன்னா, இது வரைக்கும் நான் நம்பல. அதாவது அவர் வளர விட மாட்டாரு, அந்த இடத்துக்கு அவரோட தலைமைக்கு சேலஞ்சா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் முதல்ல தட்டி வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிலவிக்கிட்டே இருந்தது. நீங்க பாக்க இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வந்து அந்த கட்சியில இருந்து வெளியே போனவங்க சொன்னதை விட கொஞ்சம் கருத்தா பேசுறவங்க, ஐயநாதன் அவர்கள், வியனரசு அவர்கள், அந்த மாதிரி கொஞ்சம் மெச்சூர்டு ஆட்கள் வந்து கல்யாண சுந்தரம் அவங்களுமே நல்லா பேசுவாங்க. அதாவது வந்து நல்ல கருத்தா பேசுவாங்க. ஆமா. சோ அந்த மாதிரி வெளியே வந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் கூட சீமானை வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து விமர்சிச்சது இல்ல. ராஜீவ்காந்தி விமர்சிச்ச அளவுக்கு கல்யாண சுந்தரம், நீங்க சொல்றது கரெக்ட் தான், ராஜீவ்காந்தி விமர்சிச்ச அளவுக்கு கல்யாண சுந்தரம் விமர்சிக்கல. சோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியே வந்து சொல்லும் போது இதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆனா நீங்க சீமான் அவர்கள் பக்கத்துல இருந்து நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இப்ப ஜெயலலிதா பண்ண நம்ம சரின்றுவோம். ஜெயலலிதா வந்து இப்ப ராமராஜனை தட்டி வச்சாலோ, இல்ல வீரப்பனை வெளியே அனுப்பினாலோ, இல்ல எந்த ஒரு பெரிய ஆட்களை வெளியே அனுப்பினாலோ லீடர்ஷிப்புக்கு பிரச்சனை, அவங்க தலைமைக்கு பிரச்சனை வருது, அதனாலதான் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ல நம்ம பாராட்டுவோம். ஆனா அதே சீமான் பண்ணா நம்ம வந்து விமர்சிக்கிறோம். சோ ஒரு லீடரோட பொசிஷன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவரோட லீடர்ஷிப்பை காப்பாத்துறது அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்சி சீமான் கட்சி அவரோட கட்சி. வந்து கட்சி அதிமுகன்றது வளர்ந்த கட்சிங்க. அது ஒரு ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்துருச்சு. ஸோ அதுல வந்து வேற கட் பண்ணி விடுறது, ஒரு ஒரு கிளை ஜாஸ்தியா வருதுன்னா அது கட் பண்ணி விடுறதுக்கு ஒரு ஒரு ஃபேக்டர் இருக்கு. இது இங்க வளரவே இல்லையே. வளர்றவங்க எல்லாரும் வளர்ந்தாதானே. இப்ப அண்ணா வந்து திமுக வளர்க்கும் போது அவருக்கு இருந்த ஒரு 6-8 ஆட்கள் பேச்சாளர்கள் தானே திமுகவே வளர்த்தது. அந்த மாதிரி இப்ப நம்ம சீமான் அப்படின்னா சீமான் ஒருத்தர் தான் தெரியும். இப்ப காளியம்மாள் இப்ப தெரிய வருது. கொஞ்சம் சாட்டை துரைமுருகன் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ், நிறைய நெகட்டிவ் இருக்கு. அதை தவிர யாருமே இல்லையே. சோ அதனால எப்படி நம்ம அந்த கம்பேரிசன் எப்படி நம்ம பண்ண முடியும்? இல்ல நீங்க நம்ம ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் எல்லாம் வளர்ந்து வரும்போது இவங்கதான் அடுத்த முகமா இருப்பாங்கன்னு நினைக்கும் போது அவங்க கரெக்டா வெளியே போயிட்டாங்க. அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி பாதிப்படைஞ்சிடலையே, வளர்ந்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி காளியம்மாள் போனாலும் கட்சி வாக்கு வங்கி பாதிக்காது. ஏன்னா இந்த கட்சிக்கு ஏன் வாக்கு விழுது அப்படின்னா, நீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க யாருன்னு நீங்க பாக்கணும். அதாவது நீங்க இந்த கட்சிக்கு ஏன் இவ்வளவு ஓட்டு விழுது, திமுக அதிமுக இவ்வளவு பணம் செலவழிச்சு, அதே மாதிரி ஜாதி கட்சிகள் எல்லாத்தையுமே கூட்டணியில வச்சு, இஸ்லாமியர்கள் வாக்கு எல்லா வாக்கு என்டிஏ ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவழிக்கிற அளவுக்கு வலிமை இருக்கிற கட்சிகள் இருக்கும் போதும் ஒரு நடுவுல நின்று ஒரு 8 விழுக்காடு வாக்கு வர முடியும்னா இந்த நீங்க பெக்குலியரா கவனிக்கிறேன். ஏன் இந்த கட்சி வளருது அப்படின்னா அரசியல் வேட்கை. ஒரு கிரவுண்ட்ல நமக்கு இந்த இப்போ நீங்க ஒரு மாவட்டத்தை எடுத்துங்க. இப்போ ஒரு கன்னியாகுமரி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல நாடார்கள் வந்து அரசியல்ல ரொம்ப வலிமையா இருப்பாங்க. சரியா? அடுத்து வந்து இந்த பிள்ளைமார்கள், சாலியர்கள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓரளவு சோசியல் ஸ்டேட்டஸ்ல எலிவேட் ஆகவே இருப்பாங்க. நீங்க இந்த புத்தேரி சைடு அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நிலத்துல வேலை பாக்குறவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க எந்த காலத்துல எல்லார்ட்டையும் போய் ஒரு சார்ந்து நிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோசியல் எலிவேஷனே இருக்காது. சரியா? அப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதிமுக திமுகன்ற கட்சியில எந்த ரோலுமே இருக்காது. அப்ப இந்த மாதிரி அரசு ஓகே, அப்ப நம்ம ஒரு அரசியல் கட்சி சார்ந்து இருந்தாதான் வளர முடியும்னு நினைக்கிற ஒரு இளைய சமுதாயம் எல்லாம் வருதுல. அதுபோல இந்த தொழில்நுட்ப புரட்சியும் வந்துருச்சு. எல்லாருக்கும் வந்து நியூஸ் போய் சேருது. அவங்க வந்து ஒரு செல்போன்ல பாக்குறாங்க, யூடியூப்ல பாக்குறாங்க. யூடியூப் ஃபுல்லா சீமான் தான் இருக்காரு. ஸ்டாலின் பேச்செல்லாம் யாரும் கேட்கறது இல்ல. அப்ப நீங்க அந்த மாதிரி போகும்போது அவங்க நினைக்கிறாங்க, ஓகே அப்ப இந்த கட்சியை பக்கத்துல நின்னாதான் நமக்கு வந்து ஒரு இந்த கட்சிக்குள்ளதான் நமக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சு போடுறாங்க. இல்லைன்னா அவங்க வந்து திமுக அதிமுகக்கே போட்டு போயிடலாமே, சீமானை வளர வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சோ அந்த மாதிரிதான் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நீங்க எடுத்து பார்க்கணும். இப்ப தஞ்சாவூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா அங்க முக்குலத்தோர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க அரசியல்ல. வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா வன்னியர்கள் ரொம்ப இதா இருப்பாங்க.
இங்க கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா இந்த அரசியலும் பொருளாதாரமும் அந்த இடத்துலதான் இருக்கும், அந்த அந்த கேஸ்டுக்குள்ளதான் இருக்கும். நீங்க இந்த நான் இங்க பாத்திருக்கேன், ஆக்சுவலா கோயம்புத்தூர்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா இந்த கொங்கு வேளாள கவுண்டர் கம்யூனிட்டி, நான் வந்து அவங்க வந்து ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு கம்யூனிட்டி. அந்த நாயுடுக்களும் அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்க இருக்கிற மொத்த பொருளாதாரத்துக்கு கிட்டத்தட்ட 90% அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தொழில் வளர்ச்சியில இருந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ், வணிக நிறுவனங்கள்ல இருந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்குள்ளதான் இருக்கும். எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு, அவரு ரொம்ப சிம்பிளா, நான் கூட போய் அந்த மாதிரி சட்டை வாங்க மாட்டேன். நீங்க ஒரு கடைக்கு போய் இந்த செக் ஷர்ட் முன்னாடி வந்து நீங்க இந்த துணி எடுத்து தைப்போம் தெரியுமில்ல, இந்த செக் எல்லாம் போட்டிருக்கும், நார்மலா ரொம்ப சிம்பிளா இருந்தாரு அவரு. நான் வந்து ஒரு வாட்டி கோயம்புத்தூர்ல என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகும்போது அவரோட லேத் ஃபேக்டரி, லேத் ஒர்க் ஷாப் மாதிரி இருந்துச்சு, உள்ள போய் பேசிட்டு இருந்து ரொம்ப எளிமையா இருந்தாரு. ரொம்ப, அதாவது நீங்க அவரை பார்த்தா ஒரு கோடீஸ்வரன் சொல்லவே முடியாது. அவரை பார்க்கும்போது எனக்கு கோடீஸ்வரன் தெரியாது, இவ்வளவு கோடிகளுக்கு அதிபதினே எனக்கு தெரியாது. அவ்வளவு எளிமையா இருப்பாங்க. உங்ககிட்ட பழகும் போது அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு பணக்கார திமிரோ ஒரு ஒரு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு புரியுது, அவ்வளவு எளிமையா இருப்பாங்க. அதுதான் அவங்களோட குணநலங்கள். ஆனா இதே நேரத்துல பொலிட்டிக்ஸ்லயும் பிசினஸ்லயும் ரொம்ப கை தேர்ந்தவங்க. இது எப்படின்னா பிளட் லைன்லயே வரும். அதாவது ஒரு தாத்தாட்ட இருந்து அப்பாட்ட இருந்து மகன் இருந்து அந்த மைண்ட் செட்டே அப்படி வரும். நீங்க நார்மலா நீங்க ஒரு கீழ்மட்டத்துல இருந்து எழும்பி போற ஒரு இளைஞனுக்கு பாதை எப்படி இருக்கும் நம்ம ஊர்ல அப்படின்னா, நல்லா படிக்கணும், படிச்சு 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே அப்படியே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேரணும், இன்ஜினியரிங் காலேஜ் இல்லைன்னா மெடிக்கல் காலேஜ் சேரணும், அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு வேலைக்கு போகணும், மாசம் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும், வீட்டுல கடன்களை அடைக்கணும், அதுக்கப்புறம் ஒரு சொந்த வீடு கட்டணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அப்படியே போயிடும் வாழ்க்கை. ஆனா இந்த பிசினஸ் ஃபேமிலில இருந்து வரவங்களுக்கு வந்து அந்த 12th கூட முடிக்க வேண்டாம், 10ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே அவன் அப்பா கூட தொழிலை கத்துக்கிட்டே இருப்பான். தொழிலை கத்து ஒரு மில்லோ ஒரு லேத்தோ அப்படி தொழிலை கத்துக்கிட்டே இருப்பான். அந்த தொழில பாத்தீங்கன்னா அந்த கோடிகள் அப்படியே கைக்கு வந்துடும், புரண்டு அப்படியே கைக்கு வந்துடும். உங்களுக்கு புரியுதா? அப்பா கிட்ட இருக்க கான்டாக்ட்ஸ் அப்படியே இவங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் அந்த இது வரும். சோ இந்த தொழிலுக்குள்ள போய் முன்னேறணும் அப்படின்னா உங்களுக்கு அரசியல் தேவை. அதை இப்போ வந்து இன்றைய இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைய இளைஞர்கள் புரியும் போது அதிமுக திமுக நமக்கு எதிர்காலம் இல்ல, நம்மள கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அவங்கதான் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க. இது வந்து காளியம்மாள் வெளியே போறதுனாலயோ, ராதிகா வெளியே போறதுனாலயோ, இல்ல வெற்றிக்குமரன் வெளியே போறதுனாலயோ, ஐயநாதன் வெளியே போறதுனாலயோ, ராஜீவ்காந்தி கல்யாணசுந்தரம் வெளியே போறதுனாலயோ இது மாறாது. உங்களுக்கு புரியுதா? இது வந்து அரசியல், இது அரசியல். இது தலைமை பண்பு வந்து நீங்க காளியம்மாளுக்கு இந்த கட்சியில இல்ல, எந்த கட்சியில போனாலும் வாழ்வு இருக்கு. ஏன்னா அவங்க பர்சனலாவே அவங்க பெரிய ஏபிள்டு. அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் தான் தேவைப்பட்டது, ஒரு பிளாட்ஃபார்ம் தான் தேவைப்பட்டதே தவிர காளியம்மாளுங்கிறவங்க she is really a female icon. அவங்க மேல எனக்கு பெரிய மதிப்பு மரியாதை உண்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக், அப்படியே மகாவிஷ்ணு அந்த ஒரு சொற்பொழிவாளர், மோட்டிவேஷனல் டாக்கர், அவரை வந்து அரசு பள்ளியில கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிற அந்த தருணத்துல அவர் வந்து மாற்றுத்திறனாளிகளை பத்தி போன ஜென்மங்கள் பண்ண பாவம் தான் வந்து இந்த ஜென்மத்துல வந்து மாற்றுத்திறனாளியா நீங்க வந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டாரு. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகி இன்னைக்கு வந்து அவர் ஆஸ்திரேலியான்னு வரும்போது ஏர்போர்ட்லயே வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு தீவிரவாதி மாதிரி. பட் இருந்தாலும் அவர் பேசுறதுல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது, ரொம்ப கண்டனத்துக்குரியது. ஏன்னா வந்து பச்சிலம் குழந்தைகள், அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க வந்து எப்படி வேணா மோல்டு பண்ணலாம், அவங்க களிமண் மாதிரி தானே. ஒரு ஓரளவுக்கு நீங்க வந்து ஆன்மீக சொற்பொழிவு நீங்க வந்து கோயில்ல பண்ணலாம், இல்லாட்டா வேற இடத்துல நீங்க பண்ணலாம். ஓரளவுக்கு ஒரு மிடில் ஏஜ்டா இருக்கிறவனுக்கு எது தப்பு எது ரைட்டுன்னு பிரிச்சு பார்க்குற தன்மை தெரியும். பட் ஸ்கூல்ல பேசுறது சரியா அப்படின்னு அன்பில் மகேஷ் பண்ணது சரியா, அரெஸ்ட் பண்ணது அப்படின்றது மாதிரி இப்போ நிறைய பேச்சுக்கள் மகாவிஷ்ணுவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த டாபிக்? இது மகாவிஷ்ணுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி அப்படிதான் நான் பாக்குறேன். இதுல என்ன, நீங்க அப்ப எனக்கு மகாவிஷ்ணுவை பத்தி பெரிய அபிப்பிராயம் எல்லாம் கிடையாது. பொதுவா நீங்க எல்லார் வீட்லயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பாவம் செய்யாத, அதாவது ஒரு பாவ காரியம் செய்யக்கூடாதுன்னு எல்லா வீட்லயும் எப்பவும் சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு மிக 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 சாதாரணமான ஒரு விஷயம், பாவ காரியங்கள் செய்யாத. ஒரு மனித குலத்துக்கு இதெல்லாம் பாவம் என்ன, கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்களோட சோத்துல மண்ணள்ளி போடக்கூடாது, ஊரடிச்சு உலையில போடக்கூடாது, இது எல்லாமே பாவம். சரியா? இதை செய்யக்கூடாதுன்னு உங்க அப்பா அம்மா உங்களை சொல்லிதான் வளர்த்துருப்பாங்க. இந்த பாவம் செய்யாத மக்களே அடுத்த ஜென்மத்துல உனக்கு அதுக்குண்டான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா வீட்லயும் சொல்லி வளர்க்குற விஷயம் தான் இது. ஸ்கூல்ல போய் சொல்றதுனால இது ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல யாரு அவரு மகாவிஷ்ணு டைரக்டா போய் கதவு திறந்து உள்ள உட்கார்ந்து பேசலையே, இன்வைட் பண்ணிருக்காங்க, அவங்க உள்ள உட்கார்ந்து பேசியிருக்காரு, அப்படிதானே? பேசின கருத்துக்களை வந்து நீங்க
இப்போ ஒரு ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர்னு வச்சுப்போம். அதுல எனக்கு மகாவிஷ்ணுவோட ஆன்மீகத்தை பத்தி எல்லாம் பெரிய மதிப்பு இல்ல. பொதுவா கல்ட் லீடர்ஸே வந்து எனக்கு பெரிய மதிப்பு கிடையாது. அதாவது ஸ்பிரிச்சுவல் சீக்கிங்கிறது வந்து உங்களுக்கு உள்ள இருந்து வரணும். நீ இன்னொருத்தன் வந்து உன்னைய ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் எல்லாம் கொடுக்கவே முடியாது. அத நான் அந்த அந்த விஷயத்துல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. உங்களுக்கு எப்ப ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரணும்னா உங்களுக்குள்ள அந்த தேடல் வரணும். நீங்க தேடி போகணும். நீங்க தேடி போகணும். இப்ப நித்யானந்தா, இவரு சத்குரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏன் ரொம்ப ஃபிளரிஷ் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம எக்கானமி தான் காரணம். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கு. அப்படிங்கும் போது யாராவது ஒரு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லியிருந்தா ஒரு இழுத்து மூச்சு விடுங்க, ஒரு நல்ல இழுத்து மூச்சை விடுங்கன்னு சொல்லிட்டா போதும் அவன் உடனே ஒரு சாமியார் ஆயிடுறான். சரியா? சோ அந்த மாதிரி தான் ஒரு போயிட்டு இருக்கே தவிர இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து லிபரேட்டிங்கா இருக்கணும். உங்களை வந்து எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு இருக்க கூடாது. எல்லாரும் இயற்கையை நோக்கி ஓடுங்கன்னு அவங்களை வந்து லிபரேட் பண்ணி விடுறதா இருக்கணுமே தவிர இப்போ இருக்கிற நீங்க இந்த மாதிரி கல்ட் லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டி கூட்டி அவங்களுக்கு முன்னாடி கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிறாங்க. சரியா? அது வந்து மிகவும் ஒரு மோசடித்தனமான வேலைன்னு தான் நான் பாக்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு ஞானம் இருக்கலாம். நீங்க ஒரு 10 புக்கு படிச்சீங்கன்னா நீங்க நீங்க இந்த மாதிரி 100 கூட்டம் போட்டு நீங்க பேசலாம். சரியா? இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இப்ப மகாவிஷ்ணுவா இருக்கட்டும், இன்னொரு சின்ன விஷ்ணுவா இருக்கட்டும், யார் வேணாலும் இதை பண்ணலாம். ஒரு 10 புத்தகம் படிச்சா போதும். சரியா? இல்ல நீங்க ஆன்மீக மலர்னு வருது இல்ல, அதுல ஒரு 10 புத்தகம் படிச்சு ஒரு 10 கோர்ஸ மனப்பாடம் பண்ணா போது இது யார் வேணா பண்ணலாம். சரியா? இதுல வந்து நீங்க இந்த பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்கணும். இது ஏன் இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுக்குது அப்படின்னா இது வந்து பேட்டில் ஆஃப் ஐடியாலஜிஸ். அரசு பள்ளியில போய் ஆன்மீகம்ங்கிறதுக்கு மதமே கிடையாது. ஆன்மீகம் இஸ் டோட்டலி, அதாவது நீங்க இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரிலிஜனும் எக்ஸ்ட்ரீம்லி டூ டிஃபரெண்ட் திங்ஸ். சரியா? இத வந்து நம்ம மக்கள் ஆன்மீகம் சொல்லும் போது அதை இந்து மதத்தோடயே சேர்த்து பாக்குறதுனாலதான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வருது. இது வந்து மக்கள் சிந்தனையில இருக்க அழுக்கு. அதை நம்ம புரிய வைக்கணும். ஆன்மீகம் வேறு, மதம் வேறு. சரியா? இப்ப ஆன்மீக இப்ப நீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் அப்படின்னா நீங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது மோட்டிவேஷன் தானே. நீங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது சரியான செயல். ஆனா நீங்க ஏன் இது இவ்வளவு பெரிய ஒரு ரிவோல்ட் ஆயிருக்குன்னா அந்த இடத்துல ஒரு ஆசிரியர் அதை ஹர்ட் பண்ணதாகும். இது ஒரு பர்சனல் இஷ்யூ. அது போக இது வந்து இப்ப இருக்கிற மீடியா ஏஜ்ல எல்லா நியூஸுமே வந்து வியாபாரம். சரியா? இன்னைக்கு ஒரு வைரல் கண்டென்ட் கிடைச்சதுன்னா அது பல நியூஸ் சேனலுக்கு அது வந்து ஒரு பிசினஸ் மெட்டீரியல். அதனால அவங்க ஹைப் பண்ணி இப்போ வழக்குகள்லாம் கோர்ட்லயே நடக்குது. அதுக்கு முன்னால மீடியா ட்ரையல் நடத்திரலையா எல்லாருமே? கொலை வழக்கு கூட வந்து இவர்தான் குற்றவாளின்னு மீடியாவே சொல்லிடுறது இல்ல முதல்ல. உங்களுக்கு புரியுதா? சோ அதுல அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலா போயிட்டு இருக்கிற நேரத்துல இதுல இந்த பேட்டில் ஆஃப் ஐடியாலஜிஸ் இதுல ஏன் இவ்வளவு ரிப்ரகஷன்ஸ் வருது அப்படின்னா இவர் முதல்ல இவர் கல்வி அமைச்சருக்கும் இதுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. ஆரம்பத்துல அமைச்சர்கிட்ட எல்லாம் போக வேண்டிய அவசியம் எல்லாம் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருக்கு. இது டைரக்டா அந்த லோக்கல்ல அந்த இருக்கிற ஆட்கள் இன்னொருத்தங்களை கூப்பிட்டு இருக்கிறாரு. அதாவது கூப்பிட்டு இருக்கிறாரு. பட் அவர் இப்படி பேசுவார்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதனால நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு யார் என்ன பேசணும்லாம் நீங்க வந்து வரமுறை எல்லாம் போட முடியாது கணேஷ். அதாவது ஒரு ஸ்பீக்கரை கூப்பிடுறீங்க, நீங்க இதைதான் பேசணும் இதை பேசக்கூடாதுலாம் சொல்ல முடியாது. அவர் ஒரு ஃப்ளோல தான் பேசுவாரு. சரியா? அதுக்கு நீங்க அந்த உள்ளரங்கத்திலேயே முடிச்சிருங்க. இது வெளியே வந்து வைரல் ஆனதுனால கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுனாலதான் அன்பில் மகேஷ் வந்து அவரை கைது பண்ற அளவுக்கு போயிருக்காரு. இது அவரை கைது பண்ற அளவுக்கு எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இது டைரக்டா இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு அந்த சொற்பொழிவு ஆற்றவனர் அந்த 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 ஆசிரியர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாலோ இல்ல பர்சனலா கூப்பிட்டு பேசியிருந்தாலும் அங்கேயே முடிச்சிட வேண்டிய விஷயம். இது இவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சு அதே இடத்துல. அதாவது பப்ளிக்ல அவர் வந்து இந்த மாதிரி பேசுறது தவறுங்க. நானும் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி தான், கண்ணு இல்ல, அவர் பேரு சங்கர், கண்ணு இல்லாதவன் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து அதை வந்து டிஃபெண்ட் பண்றாரு. யாரு? மிஸ்டர் மகாவிஷ்ணு வந்து அதை டிஃபெண்ட் பண்றாரு. நான் திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் வந்து நிறைய மேற்கோள் காட்டும் போதுதான் வந்து அதாவது வந்து சரி ஓகே இன்னொருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறோமேன்னு அந்த இடத்துல அவர் யோசிக்கல அப்படின்றதுதான். இல்லங்க இதெல்லாம் அதாவது சட்டப்படி நீங்க பாத்தீங்கன்னா பேசுறது ஒரு குற்றமே கிடையாது. யாரு வேணா என்ன வேணா பேசலாம். அது வந்து நீங்க பப்ளிக் ஸ்பீக்கிங்னு வரும்போது நீங்க ஒருத்தரை காசு கொடுத்து பேசுறது கூப்பிடுறீங்க உள்ள. சரியா? அப்ப நீங்க தான் அவரை கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க. உங்களுக்கு உங்களை யாரும் அங்க பிடிச்சி நீங்க உங்களை உட்கார வைக்கல. சரியா? என் பேச்ச கேளுன்னு யாரும் உட்கார வைக்கல. நீ காசு கொடுத்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்து உள்ள வர வைக்கிற. அவன் ஏதோ பேசுவான், அது உன்னை மோட்டிவேட் பண்ணணும்னு கேட்கறதுக்காக நீ அங்க உட்கார்ந்துருக்க. நீங்க ஒரு வேற ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல இப்போ ஒரு ரோட்டரி கிளப்ல ஒரு ஸ்பீச் நடக்குதுன்னா அங்க நீங்க இந்த மாதிரி போய் சத்தம் போட்டு பேசிடுவீங்களா? நீங்க தானே போய் உட்கார்றீங்க உள்ள. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க எந்திரிச்சு வெளியே தான் போகணுமே தவிர அந்த இடத்துல நீங்க மாற்றுத்திறனாளிங்கிற இடத்துல ஒரு சிம்பதி இருக்கிறதுனாலதான் நீங்க இது பெரியதா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த இடத்துல மக்கள் மனசு, அதாவது உளவியலை கேப்சர் பண்றதுக்கு தான் கட்சிகள் பயன்படுத்ததே தவிர இதை ரொம்ப சிம்பிளா முடிக்க வேண்டிய விஷயம். இதுல யார் மேல தப்பு இருக்குன்னு பார்க்க தேவையில்லை. அந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கலையா,
நீங்க கருத்து பிடிக்கலைன்னா அந்த கருத்து சரியில்லைங்கன்னு உங்களுக்கு நீங்க சொல்றதோட ஒரு ஆடிட்டோரியத்துல எழுந்து பேசி இப்படி இந்த மாதிரி பேசாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். அதை அந்த ஸ்கூலுக்குள்ளே முடிச்சிருக்கணும். அது வெளியே வந்ததுனால இப்ப கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது. எப்படி மாறிச்சு அப்படின்னா, இங்க ஆன்மீகம்னு சொன்னதோட ஹிந்து மதத்தை ரிலேட் பண்ணிக்கிறாங்க. இந்து மதம்னு RSS, பிஜேபி. அதாவது திமுக தான் ஹிந்து மதம்னாலே பிஜேபின்னு கொண்டு வர்றதே திமுகவும் திமுக சார்ந்த கட்சிகள் தான். உடனே அது வந்து ஏன்னா அவங்களுக்கு அதுல பொலிட்டிக்கல் லாபம் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி விஷயத்துல லட்டு மாதிரி அவங்களுக்கு. இப்போ ஒரு ஸ்கூல்ல மதமாற்றம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு மைக்கேல்புரத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல, இதெல்லாம் லட்டு மாதிரின விஷயம் உங்களுக்கு. இல்ல இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே வந்தா தானே இந்த மாதிரி வந்து மதத்தை பத்தி பேசுறவங்க உள்ள வராம தடுக்கவாத முடியும் இல்லையா? இல்லாட்டினா இது கண்டினியூ ஆகிட்டே தானே இருக்கும். இங்கே ஒரு இடத்துல நடந்தது நமக்கு இப்ப தெரிஞ்சதுனால தான் ஐயோ இந்த மாதிரி ஆளை கூட்டம் வந்து பேச வச்சுன்னா நம்ம வந்து நம்மளையும் வந்து இந்த மாதிரி வந்து பிரின்சிபல்ல வந்து பணியிடை நீக்கம் பண்ண மாதிரி நம்மளே பண்ணிடுவாங்கன்றது அப்பதானே வந்து ஒவ்வொரு ஸ்கூலா வந்து ஒரு அளவுக்கு ரியலைஸ் பண்ணுவாங்க. இது வந்து மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த ஏன் வந்து பள்ளி மாணவர்கள் இடையே நம்ம கொண்டு வரணும்? இதுல மதமே இல்ல. அதான் திருப்பி சொல்ல வரேன். அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங்காக வந்து நான் வந்து இவர் மதம் இல்லாத நேரத்துல மதத்தை பத்தி பேசி இருக்கிறாரு அவரு. அதனால்தான் இல்ல நான் என்ன சொல்றேன், இத வந்து மதத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு இப்ப மகாவிஷ்ணுன்னு பேரை வச்சுக்கிட்டு அவர் என்ன இப்ப பைபிள் வாசிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல குரான் வாசிப்பாரா? அவரு கூட்டு வந்திருக்காங்க. தெரிஞ்சுதான் கூட்டு வந்திருக்காங்க. மகாவிஷ்ணுன்னு பேரை வச்சிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்தவரா இருக்கிறோம். அவர் எந்த டெக்ஸ்ட படிச்சு வளர்ந்திருப்பாரு, எந்த மாதிரி பின்புலத்துல வளர்ந்திருப்பாரு. அப்ப அவரு ஒரு 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 கருத்து, ஒரு நல்ல கருத்தை சொல்ல வர்றாருன்னா அது எதோட ரிலேட் பண்ணி சொல்ல வர்றாருன்றலாம் இருக்கு. இதெல்லாம் வெறும் வெரி காமன் திங். அதாவது இப்போ ஒரு ஹிந்து குடும்பத்துல பிறந்து வளரும் போது சாமி கும்பிடணும். நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் டெய்லி சிவன் கோயிலுக்கு போவேன். என் நட்சத்திரம், என் பிறந்த நட்சத்திரமே திருவாதிரை, சிவனோட நட்சத்திரம். சரியா? அப்போ வந்து திருவாதிரை வந்து எங்க அம்மா சொல்லி வளர்ப்பாங்க. சிவன் நட்சத்திரம் தான் நீ, அதனால என்ன இந்த பாடுபடுத்துன்னு எனக்கு தெரியும். இத மாதிரி வீட்லயே சொல்லி வளர்ப்பாங்க. இது வந்து நீங்க ஒரு பப்ளிக், அதாவது அரசு செலவுல நடக்கும், மக்கள் வரி பணத்துல நடக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில நடந்தனாலதான் இது இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது. இது ஒரு ஹிந்து வித்யாலயாலயோ ஆதர்ஷ் வித்யா கேந்திராலயோ இல்ல வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கூல்ல நடந்திருந்ததுன்னா இது இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குமா? அரசு பள்ளியில நடக்கும்போது நீங்க அந்த அரசு பிரின்சிபலை பிடிச்சு நீங்க கேட்கலாம். நீங்க வந்து எப்படி வந்து நீங்க வந்து ஒரு கலெக்டர்ட்டையோ இல்ல யார்ட்டையோ அனுமதி வாங்காம எப்படி நீங்க இதை பண்ணீங்க? அனுமதி வாங்கியிருக்கலாம், வாங்காம இருந்திருக்கலாம். அதுக்குள்ள அந்த டெக்னிக்காலிட்டிஸ்குள்ள நான் போகல. அது கேட்டிருக்கலாம். இப்ப நீங்க விஜய் ஒரு மாநாடு நடத்துறோம்னா 21 கேள்வி கேட்கறீங்கல்ல. ஆண் பெண் எவ்வளவு பேர் வர்றாங்க, வந்து எவ்வளவு கக்கூஸ் வைக்க போறீங்க, எவ்வளவு பாத்ரூம் வைக்க போறீங்க, எவ்வளவு கார் வரப்போகுது, அதெல்லாம் கேட்கறீங்கல்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்குள்ள நடந்திருக்குன்னா அப்ப இதுல சிஸ்டம் ஃபால்ட் இருக்குன்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஒரு பிரின்சிபல் நினைச்சா அவரோட அத்தாரிட்டியில இருக்குதா? இல்ல நீங்க அந்த அத்தாரிட்டி ஒரு சிஸ்டம்ல தப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு மேல இன்னொரு செக் பாயிண்ட் வைங்க, ஒரு பேலன்ஸ் பாயிண்ட் வைங்க, ஒரு கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் வைங்க. சரியா? அதனால நான் என்ன சொல்றேன், இதை இவ்வளவு பெருசா ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டிய தேவையில்ல. மீடியா ஹைப் பண்ணதுனால அன்பில் மகேஷ் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும், இதுக்கு வந்து ஒரு பதில் கொடுக்க வேண்டிய ஒரு பொசிஷன்ல இருந்தனால இவரை கைது பண்ணி பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீங்களா கூப்பிட்டு வாலண்டியரா இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல போட்டிருந்தீங்கன்னா மகாவிஷ்ணு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சியூவே பண்ணலாம். உங்களுக்கு புரியுதா? நீ என்னைய கூப்பிட்டு பேச வைக்கிற, அதுக்கப்புறம் என் மேல வழக்கு போடுவியா? நீ காசு கொடுத்து என்னை கூப்பிட்டுருக்க. இப்போ இளையராஜா ஒரு கான்சர்ட் கூப்பிடுறீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டு கூப்பிடுறாங்கல்ல. கூப்பிட்டா அந்த கான்ட்ராக்ட்ல என்ன, நீங்க தானே காசு போட்டு நீங்க இதுக்கு பண்ணி கூப்பிடுறீங்க. அப்போ வந்து அவர் மேல வழக்கு போடுவீங்களா நீங்க கூப்பிட்டு? இதெல்லாம் என்னங்க? அதான் கோர்ட்டும் வந்து அவர் அரெஸ்ட் ஆஃப் 10 டேஸ்க்கு வந்து அக்கம்பெனி பண்ணியிருக்கு, ஓகேன்னு சொல்லியிருக்கு. சோ அதான் சொல்றேன்ல, அதெல்லாம் பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் தான். பியூர் பாலிடிக்ஸ். இதுல வந்து ஆன்மீகத்துக்கோ மதத்துக்கோ இங்க வந்து என்னன்னா பாலிடிக்ஸ், ஆன்மீகம், மதம் எல்லாம் பின்னி பிணைஞ்சு கிடக்குறதுனால நம்ம மக்கள் தான் தெளிவாக்கணும். இவங்க யாராரு மதத்தை வந்து இப்போ வந்து பாலிடிக்ஸ்க்காக பயன்படுத்துறாங்க, யாராரு ஆன்மீகத்தை பாலிடிக்ஸ்க்காக பயன்படுத்துறாங்கன்றத வந்து மக்கள் தான் பார்த்து தெளிவாக்கணும். யாரும் நான் பேசுறேன் நீ வந்து கேளுன்னு சொல்லி உன்னை கட்டி பிடிச்சு வந்து கூட்டிட்டு வரல. சரியா? அதே மாதிரி இப்போ எடப்பாடி பேசுறாரு, ஸ்டாலின் பேசுறாருன்னா அவங்களா வந்து உட்கார்ல, காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார. அங்க வந்து என்னையா ஸ்டாலின் அவரு 200 ரூபாய் நீ கொடுத்து வாங்கிட்டு ஒரு குவார்டரையும் வாங்கிட்டு அங்க போய் உட்காந்துட்டு அவர் பேச்சு சரியில்லைன்னு நீ சொல்றதுக்கு உனக்கு என்னதான் தார்மீகம் இருக்கு? சூப்பர், ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அதுவும் 2026 எலெக்ஷனை நோக்கி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்கிற நேரத்துல எப்படி களம் அமைய போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம பேசுறதும் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.